இந்த ரிலாக்ஸான பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து நர்வ்ஸ் காம் ஆகிட்டு ஒரு உங்களோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எனி கைண்ட் ஆஃப் நர்வஸ்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காம் ஆகுங்க. ஸோ நல்லா ப்ரீத் பண்ணுவோம். இந்த ப்ரீத் பண்ணும்போது உங்களோட அப்டமென், உங்களோட வயிற்று பகுதி நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்து வந்து உங்களோட மைண்ட். இந்த காலத்தில் எல்லாமே ஃபைட் அண்ட் ஃப்ளைட். அப்படின்னா என்னென்னா எதுவாக இருந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம நிறைய வெளியே இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்குது. மாதிரி நம்ம மனசும் உடம்பும் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா நம்மளோட ஒரு சேலஞ்ச் வந்தாலே அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. Hi, I'm Joshna and Indra from Atma Yoga Shala. இந்த இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுற விதமாக நாங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட்டி யோகா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்டிஸ் 5 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பண்ணலாங்க. இது ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ், ஆனால் ரொம்ப பெனிஃபிட் தரும். இந்த ப்ராக்டிஸ் மூலமா உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ வந்து நம்ம வஜ்ராசனத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ வஜ்ராசன் பொசிஷன் உட்காந்துட்டு உங்களோட கையை வந்து 2 feet கேப்பில் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் நீஸ்க்கு முன்னாடி இப்படி வைக்கும்போது உங்கள் ரிஸ்ட்டும் ஷோல்டரும் ஒரே லெவலில் இருக்கணும். அப்புறம் நீஸை வந்து ஒரு 1 feet கேப்லையும் உங்கள் ஃபீட்டையும் 1 feet கேப்பில் வச்சுக்கோங்க. நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நல்லா மூச்சு இழுக்கும்போது நல்லா செஸ்ட்டை ஆர்ச் பண்ணி, பேக் ஆர்ச் பண்ணி, செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி மேலே பார்க்க போறீங்க. எக்ஸேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட்டை ரவுண்ட் பண்ணி உங்களோட பேக் முதுகு நல்லா எலும்பு ரவுண்ட் பண்ணி உங்களோட சின்ன கீழே கொண்டு வரீங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 5 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட செஸ்ட் நல்லா ஓப்பன் ஆகும், உங்கள் பிரெத் வந்து ஃபுல்லாக லங்ஸ்க்கு போகும். அதே மாதிரி உங்கள் ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களோட முதுகு தண்டை, அதாவது உங்கள் நர்வ்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுலேருந்து ஸ்லோவாக நம்ம சைல்ட்ஸ் போஸ்க்கு போகிறோம். சைல்ட்ஸ் போஸ்ன்றது வந்து உங்களோட ஹிப்ஸை ஸ்லோவாக உங்களோட ஹீல்ஸ் கிட்ட கொண்டு வர போறீங்க. அது கொண்டு வரும்போது உங்களோட பேக் நல்லா ரவுண்ட் ஆகி நல்லா ஸ்ட்ரெச்சிங் பொசிஷன் வரும்போது உங்கள் ஹெட் கீழே வைக்க போறீங்க. இந்த பொசிஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஆங்கிள்க்கும் உங்களோட ஹிப்ஸ்க்கும் நடுவில் ஒரு குஷனையும் அதே மாதிரி தலைக்கு முன்னாடி ஒரு குஷனை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொசிஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களோட காலில் இருக்க முட்டி வலி வர ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணும். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு முட்டி வலி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு குஷன் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் வந்து உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காமாகவும், இது பேர் வந்து சைல்ட்ஸ் போஸ். ஒரு ரொம்ப ரிலாக்ஸ்டான பொசிஷன். இந்த ரிலாக்ஸ்டான பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்து நர்வ்ஸ் காம் ஆகிட்டு ஒரு உங்களோட டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, எனி கைண்ட் ஆஃப் நர்வஸ்னஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காம் ஆகுங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்லோவாக ரைஸ் பண்ணி வஜ்ராசனத்தில் உட்கார போகிறோம். அதில் ஒரு 3 to 5 breaths பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுலேருந்து நம்ம ஒரு ட்விஸ்டிங் பண்ண போகிறோம். அந்த ட்விஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களோட முதுகு தண்டை நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி வயிற்று பகுதியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸையும் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ ரைட் ஹேண்டை வந்து எடுத்துகிட்டு லெஃப்ட் நீல வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி வச்சுட்டு நல்லா உங்களோட செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி திரும்பி, இப்போ உங்களால் அந்த வஜ்ராசனில் உட்கார முடியலன்னா உங்களுக்கு நார்மலாக எந்த கிராஸ் லெக் பொசிஷன் வேணும் உட்காந்து பண்ணலாம். இந்த ஆசனத்தை நல்லா ப்ரீத் பண்ணுவோம். இந்த ப்ரீத் பண்ணும்போது உங்களோட அப்டமென், உங்களோட வயிற்று பகுதி நல்லா கண்ட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 2 to 3 breaths பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு முடிச்சோடனே அதே மாதிரி ரைட் சைடில் திரும்பி பண்ணுங்க. ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிகிட்டே திரும்பும், மூச்சு வெளியே விட்டுட்டே திரும்பும். மூச்சு வெளியே விடும்போது உங்கள் அப்டமென் நல்லா கண்ட்ராக்ட் ஆகும் உங்களுக்கு தெரியுது. நல்லா ப்ரீத் பண்ணணும். இதில் ப்ரீத் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் செஸ்ட் ஓப்பன் ஆகும், உங்களோட பிளட் ஃப்ளோ வந்து எல்லா வயிற்று பகுதிக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும். ஸோ எல்லா டிசீஸுமே, இன்டைஜஷன் ப்ராப்ளம், எல்லா டிசீஸுமே உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட சிட்டிங் பொசிஷனான ப்ராக்டிஸ். இதுலேருந்து எப்படி நம்ம ஒரு லைங் டவுன் பொசிஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கம்ஃபர்டபுளான லைன் பொசிஷன் வந்துருங்க. உங்களோட செஸ்ட்டை கீழே வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட காலை கொஞ்சம் ஒரு 1 feet டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் ரைட் ஹேண்டையும் லெஃப்ட் ஹேண்டையும் செஸ்ட் பக்கத்தில் வச்சுட்டு, இது பேர் புஜங்காசனா, கோப்ரா போஸ் சொல்லுவாங்க. இதனால வந்து உங்களோட பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது மூச்சு இழுத்துட்டே நல்லா செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி, ஹெட்டை லிஃப்ட் பண்ணி நேராக பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட செஸ்ட்டையும் உங்களோட அப்டமனையும் கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு 3 times பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 times பண்ணும்போது நல்லா இன்ஹேல் பண்ணுறது ஃபோக்கஸ் வந்து உங்களோட மூச்சு எப்படி இருக்கிறீங்க, நல்லா உங்கள் லங்ஸ் ஃபில் பண்ணுறீங்களா, அதில் தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா இந்த ஆசனா பண்ணும்போது எஸ்பெஷலி உங்களோட லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதால உங்களோட பிரெத் வந்து உங்களோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், பிரெத் கெப்பாசிட்டி. ஸோ லாஸ்ட் 1 time பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா உங்களோட செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி நல்லா உங்களோட ஷோல்டர்ஸ் ரெண்டுமே ஸ்குவீஸ் பண்ணணும். அப்படின்னா அப்போ தான் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த செஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த லங்ஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்லா விரிவடையும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கீழே போயிடுங்க. இது முடிச்சுட்டு ஸ்லோவாக உங்களோட திரும்பி படுத்துட்டு
உங்களோட முதுகு கீழே வச்சு திரும்பி படுத்துட்டு நெக்ஸ்ட் ஆசனா பார்த்தீங்கன்னா அப்பானாசனா. இது பண்ணும்போது உங்களோட வயிற்றுல இருக்க எல்லா ஆர்கான்ஸுமே ஆக்டிவேட் ஆக போகுது. ஸோ ஸ்லோவாக உங்களோட 2 நீயுமே பெண்ட் பண்ணி உங்களோட செஸ்ட் கிட்ட கொண்டு வர போகிறீங்க. நல்லா உங்களோட ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹக் பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் வந்து ஃபுல்லாக கீழே இருக்கிறதால எந்த பேக் பெயின் இருந்தாலும் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். உங்களோட நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதாலையோ ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறதாலையோ உங்களுக்கு நிறைய பேக் பெயின் வருது இல்லை, இந்த ஆசனா மூலயமா அது வந்து ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இது பண்ணப்போ. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. இது ஒரு 3 to 5 breaths பண்ணலாங்க. இது 3 to 5 breaths பண்ணிங்கனாலே அதே மாதிரி ஏதாவது கேஸ் ப்ளோட்டட் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை கூட இதில் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா ஹக் பண்ணிடணும். 2 நீஸும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணணும். உங்களால் முடிஞ்சதுன்னா உங்களோட எல்போஸை கூட கொண்டு வந்து ஹக் பண்ணிக்கலாம். இந்திரா எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி. உங்கள் தலை வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். உங்கள் நெக் வலிச்சதுன்னா ஒரு பில்லோ உங்கள் ஹெட் கீழே வச்சுக்கலாம். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது ஸ்ட்ரெச் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்போ நம்ம செஷனோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸை வந்து ஒரு வால் மேலே சப்போர்ட் பண்ணி வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் ஹிப்ஸை நல்லா வால் பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் 2 லெக்ஸையும் நல்லா லிஃப்ட் பண்ணி வால் மேலே வைக்கிறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்ஸ் வந்து எப்பயுமே கீழே இருக்குங்க. அதனால வந்து என்னன்னா உங்களோட ஆங்கிள்லையும் உங்கள் ஹிப் ஜாயிண்ட்லையும் நிறைய வெயிட் இருக்குது. இது வந்து வால் மேலே வைக்கும்போது உங்களோட பிளட் ஃப்ளோ ஃபுல்லாகவே ஹிப்ஸ்க்கு வருது. உங்களோட லெக்ஸ் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும், ஆங்கிள் பெயின் வர ஆரம்பிச்சிடும், ஹிப்பில் பெயின் வரும். இதெல்லாம் இந்த மாதிரி ஆசனா பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களோட எவ்வளோ மேலே முடியுதோ ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 minute இது நீங்கள் தூங்க போக முன்னாடி கூட பண்ணலாம். தூங்க போக முன்னாடி உங்கள் லெக்ஸை நல்லா மேலே வச்சிங்கன்னா அந்த லெக்ஸில் வீக்கம் வருது சொல்கிறாங்க, அதெல்லாம் கூட இதில் கம்மியாகும். ஸோ ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெயிட் பண்ணும்போது நல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட பிரெத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ இன்ஹேல் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இது பண்ணும்போது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப காமாகவும் என்ன ஆங்ஸைட்டி ஏதாவது ஃபியர் டிப்ரெஷன் நர்வஸ்னஸ் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் தெரியும். ஒரு 3 minutes நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் பொசிஷன் நீங்கள் காலை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு நாளடைவுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு. ஸோ ஸ்லோவாக உங்களுக்கு கால் கீழே வச்சுட்டு எழுந்து உட்காந்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு பிராணாயாம செஷன் பண்ண போகிறோம். பிராணாயாமம் எதுக்குன்னா உங்களோட லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணணும். இந்த டைமில் எஸ்பெஷலி இந்த சுச்சுவேஷன் நம்ம இருக்கிற போது உங்களோட லங்ஸ் தான் நிறைய அஃபெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து உங்கள் லங்ஸை எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா எப்பயுமே பிராணாயாமம் பண்ணும்போது ஏதாவது ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துட்டு உங்கள் ஸ்பைன் எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்கள் ஷோல்டர்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக பொசிஷன் இருக்கணும். ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் நீஸ் மேலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்கள் ரைட் ஹேண்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி அதை லெஃப்ட் நாஸ்ட்ரில் லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் ரைட் சைடில் இன்ஹேல் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்கள் லெஃப்ட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு 3 times பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்டில் எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ரைட்டில் இன்ஹேல், லெஃப்டில் எக்ஸ்ஹேல். இன்னொரு டைம் ரைட்டில் இன்ஹேல் அண்ட் லெஃப்டில் எக்ஸ்ஹேல். இந்த மாதிரி ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங் பண்ணும்போது உங்கள் நர்வஸ் சிஸ்டம்க்கு ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது பேர் என்ன பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்களோட மைண்டை ஃபுல்லாக காம் பண்ணுற நர்வஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு வந்து நிறைய வரிஸோ ஃபியர்ஸோ இருக்கலாம். இந்த மாதிரி ப்ரீத்திங் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக காம் டவுன் ஆகிடுவீங்க. ஒரு 3 times பண்ணாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஸோ டெய்லி ஒரு 3 times ரைட்டில் இன்ஹேல் லெஃப்ட் எக்ஸேல் அப்புறம் லெஃப்டில் இன்ஹேல் ரைட் எக்ஸேல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆசனா ப்ராக்டிஸ் முடிஞ்சது. ஸோ உங்களோட ஆசனா பிராணாயாம ப்ராக்டிஸ் வச்சே உங்களோட டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஜோஷ்னா, வெல்கம் டு அவர் சேனல். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்ஸ். இப்போ நம்ம யோகா பண்ணுறதுனால வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட் நம்மளோட உடம்பை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்மளோட உடம்பு எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம், உடம்பு அப்புறம் பிரெத் அப்புறம் மைண்ட், இந்த 3 விதமான ஒரு ஃபோக்கஸ் இருக்குது.
ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம உடம்பு இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி நம்ம பிரெத் இம்பார்ட்டண்ட், அப்புறம் மனசும் இம்பார்ட்டண்ட். இந்த யோகா எப்படி வந்து இந்த 3 லெவல்லையும் ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உடம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையா பிறக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப சப்புலாக இருக்கும். சப்புல்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு வயசானவங்களோட டெத் அப்படி போகும்போது உங்களோட உடம்பு வந்து ஸ்டிஃபாக இருக்கும், மூவே பண்ண முடியாது. ஸோ இந்த யோகா ஆசனா பண்ணும்போது உங்களோட உடம்புல வந்து இந்த லைஃப் எனர்ஜி, இந்த பிராணான்னு சொல்லுவாங்க, இந்த பிராணன் வந்து ஃபுல்லாகவே இருக்கிறதால உங்களுக்கு எப்பயுமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்கள் ஜாயின்ஸ்லாம் வந்து ஸ்டிஃப் ஆகவே கூடாதுங்க. எப்பயுமே உங்கள் ஜாயின்ட் ஸ்டிஃப் ஆச்சுன்னா அது என்னன்னா உங்களோட பிராணா அங்கே போகலன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் ஜாயின்ட் ஸ்டிஃப் ஆச்சுன்னா உங்களோட பிராணா வந்து உங்கள் லைஃப் எனர்ஜி வந்து உங்களோட ஆர்கன்ஸ்க்கும் போகாது. ஸோ இந்த யோகா ஆசனா ப்ராக்டிஸ் மூலமா உங்கள் பாடி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த குழந்தைக்கு இருக்க ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து உங்களோட 60 வயசு 70 வயசு வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். அப்போ வந்து எல்லாமே உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்டமான விஷயம். இதே நீங்கள் பிரெத் சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னா பிரெத் இல்லாமல் நம்ம ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க, ஒரு 30 செகண்ட் கூட உயிர் வாழ முடியாது. இதே நம்ம சாப்பிடாம 3 நாள் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி டயட் நிறைய பேர் பேசுவானே தவிர எப்படி ப்ரீத் பண்ணணும், நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ரீத் பண்ணிட்டு இருக்கிறதால அதை வந்து நம்ம ஒரு கேர்லெஸ்ஸாக அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம போயிடும். ஆனால் யோகா பிராணாயாம ப்ராக்டிஸ் மூலமா எப்படி ப்ரீத் பண்ணணும், ப்ரீத் பண்ணால் உங்களோட லங்ஸில் அப்பர் லங்ஸ், மிடில் லங்ஸ், லோவர் பார்ட் ஆஃப் லங்ஸ் ஃபுல்லாக அக்யூமுலேட் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக ப்ரீத் வந்து ஃபுல்லாக ரீச் ஆகிற மாதிரி நம்ம ப்ரீத் பண்ணோம். அதுதான் பிராணாயாம ப்ராக்டிஸ். அந்த மாதிரி ப்ரீத் பண்ணால் தான் உங்களோட ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா உங்களோட டைஜஷன், உங்களோட நர்வஸ் ஃபங்க்ஷன், உங்களோட ஸ்லீப்பிங், உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து உங்களோட பிரெத்தில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ அந்த பிராணன் வந்து பிரெத் மூலமா உங்கள் உடம்புக்கு போகுது. அந்த பிராணவை நம்ம வந்து ஒழுங்காக சர்க்குலேட் பண்ணல உடம்புல அப்படின்னா ஏகப்பட்ட நோய், ஏகப்பட்ட டிசீஸ் வருவாங்க. இது வந்து அதனால தான் பிராணாயாமா பண்ணிங்கன்னா எல்லா எயில்மெண்ட்ஸும், எல்லா டிசீஸுமே நம்ம வந்து க்யூர் பண்ணலாம். அப்புறம் அடுத்து வந்து உங்களோட மைண்ட். இந்த காலத்தில் எல்லாமே ஃபைட் அண்ட் ஃப்ளைட். அப்படின்னா என்னென்னா எதுவாக இருந்தாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்ம வெளியே இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்குது. நம்ம மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்குது. முன்னாடி இருந்து அப்படி கிடையாது, நமக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் எடுத்தாலே எல்லாரும் யூடியூப்லையோ இன்ஸ்டாகிராம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலே தான் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக போயிட்டே இருக்குது. நம்மளோட மெஜாரிட்டியான டிசீசஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலால் தான் வருது. இது வந்து பிரெத் ஒர்க், உங்களோட பிராணாயாம ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் உங்களோட மெடிடேட்டிவ் ப்ராக்டிஸ் மூலமா ரொம்ப கம்மி பண்ணலாம். உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட டிப்ரெஷன், உங்களோட நர்வஸ் ஃபங்க்ஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். உங்களோட டிப்ரெஷன்னா நீங்கள் ப்ரீத்திங்கும் பிராணாயாமம் அப்புறம் உங்களோட மெடிடேட் பண்ணிங்கனாலே இதெல்லாம் கண்டிப்பாக போயிடும். ஸோ உங்கள் பாடி லெவல், உங்கள் பிரெத் லெவல், உங்கள் மைண்ட் லெவலில் இது ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து நான் ஒரு பழைய ஒரு பழமொழி இருக்குது, அதை சொல்லி முடிக்கலாம்னு விரும்புகிறேன். இப்போ ஒரு மரம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா உங்களோட காற்று அடித்தா அந்த மரம் விழுந்துடும். அதே மாதிரி நம்ம மனசும் உடம்பும் ஸ்டிஃபாக இருந்ததுன்னா நம்மளோட ஒரு சேலஞ்ச் வந்தாலே அதை நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. எப்பயுமே வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். மரமாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, ஒரு புது விஷயம் வந்ததுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அது இல்லைன்னா நம்ம வந்து பழைய விஷயங்கள்லேயே நம்ம ஊறி அதனால வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் போயிடும். அந்த க்ரோத் இல்லாமல் போனாலே வந்து உங்களோட லைஃப் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டெத்தை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி. எப்பவுமே சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து யோகா வந்து கண்டிப்பாக வழிவகும். ஓகே ஜோஷ்னா, யாரெல்லாம் இப்போ யோகா செய்யலாம்? எல்லாருமே யோகா பண்ணலாங்க. இதுதான் வந்து நம்ம வந்து நிறைய நம்மளே ஒரு பாக்ஸில் போட்டிருக்கோம் நம்ம மைண்ட்ஸை. இவங்க தான் யோகா பண்ணணும், நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் யோகா பண்ணணும், நம்ம ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதனால நம்ம யோகா பண்ண முடியாது, நம்ம ஸ்டிஃபாக இருக்கும் யோகா பண்ண முடியாது, அப்படிலாம் கிடையாது. உங்களால் மூச்சு இழுத்து விட முடியுதுன்னா நீங்கள் யோகா பண்ணலாம். நீங்கள் 5 வயசில் ஆரம்பிக்கிறீங்களா, 70 வயசு வரைக்கும் யோகா பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு விதமான யோகா ப்ராக்டிஸ் இருக்குது. நான் 5 வயசு குழந்தை பண்ணுறதே 50 வயசு இருக்கவங்க பண்ண முடியாது. அதே மாதிரி 30 வயசு இருக்கவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, அவங்களோட கோல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி யோகா பண்ணணும். ஸோ யோகான்றது எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம். உங்களோட சேரில் உட்காந்துட்டே கூட யோகா பண்ணலாங்க. நீங்கள் வந்து நிறைய வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு டைம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் கூட உங்கள் சேரில் உட்காந்து யோகா பண்ணலாம். ஸோ யோகா வந்து இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்டே கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் மைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் யோகா பண்ணலாம், அவ்வளோதான். யோகா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போது நல்ல ரீச் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யோகா பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அப்போ இருந்த யோகாக்கும் இப்போ இருந்த யோகாக்கும் ஒரு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய எவால்வ் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்.
இப்போ எல்லாமே ஃபிசிக்கல், நடந்து போகணும் எல்லா இடத்துக்குமே, நம்மக்கிட்ட ஃபோன் கிடையாது, பஸ் கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. அதனால யோகா வந்து அவங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, நம்மளை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு, உள்ள நம்ம யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து அவங்க யோகா ஒரு ஃபிலாசபி வந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய யோகா டீச்சர்ஸ், யோகா குருஸ்ன்னு சொல்லலாம், இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு யோகாவை பெரிய லெவலில் பாப்புலராக பண்ணியிருக்காங்க. ஸோ சுவாமி விவேகானந்தாவிலேருந்து, ரமண மகரிஷியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குருஸ் வந்து யோகா வந்து ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி வேர்ல்டுக்கே கொடுத்துருக்கோம், இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்தியன்ஸ்க்கும் இந்தியன் கலாச்சாரத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வெளிநாட்டில் எம்ப்ரேஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போய் டீச் பண்ணும்போது, அமெரிக்காவோ கனடாவோ சைனாவோ பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்கு யோகா ஸ்டுடியோ இருக்குது. நம்ம ஊரில் எப்படி தெருவுக்கு டீ கடை இருக்கோ அதே மாதிரி அவங்க ஊரில் தெருவுக்கு யோகா கிளாஸஸ் நடக்குது. அவ்வளோ அளவுக்கு நம்மளோட யோகாவை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க லைஃப் ஸ்டைலாக மாற்றிருக்காங்க. நம்மளும் என்ன பண்ணணும்னா, இது வந்து இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு மட்டும் பண்ணாமல் என்றைக்குமே நம்ம யோகா பண்ணி நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம தான் வந்து காப்பாற்றணும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். உங்களோட யோகா ஆசனாஸ் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி முனிஷ், உங்களோட டைம். அதுக்காகவே இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே அன்னைக்கு யோகாவை பற்றி நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எல்லாரும் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.